தான் மற்றவர்களைப் போல சாதாரணமாக பிறந்தவன் அல்ல என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சோர்வே இல்லாமல் உங்களால் எப்படி பணியாற்ற முடிகிறது என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரதமர், தான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்ட தூதன் என பதிலளித்தார். தரம் குறைந்த நிலக்கரியை 3 மடங்கு அதிக விலைக்கு விற்று பல்லாயிரம் கோடி ரூபாயை மோடியின் நண்பர் அதானி கொள்ளையடித்திருப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஊழலை கண்டும் காணாமல் இருக்க எத்தனை டெம்போக்கள் பயன்படுத்தப்பட்டன என பிரதமர் பதில் சொல்வாரா எனவும் கேள்வி எழுப்பினார். இந்தியா கூட்டணி கட்சிகள் இணைந்து பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே காங்கிரஸ் குறைவான தொகுதிகளில் போட்டியிடுவதாக அதன் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே தெரிவித்தார். 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் எந்த தொகுதியை ராகுல் காந்தி ராஜினாமா செய்வார் என்பது அவரது தனிப்பட்ட விருப்பம் என்றும் கூறினார். பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடும் தேதியை காங்கிரஸ் முன்கூட்டியே தெரிவித்தால் வரும் 10 பேருக்கும் உணவு தயார் செய்து தரப்படும் என எக்ஸ் தளத்தில் அண்ணாமலை கிண்டலாக தெரிவித்துள்ளார். பாஜக தலைவர்கள் தமிழகத்தை அவமதிப்பதாக கூறி கமலாலயத்தை முற்றுகையிடப் போவதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்தது. ஆட்சியில்தான் அதிக பேருந்துகள் வாங்கப்பட்டதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். 2011 முதல் 2021 வரையிலான அதிமுக ஆட்சியில் 14,489 புதிய பேருந்துகள் மட்டுமே வாங்கப்பட்டதாகவும் 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சியில் 15,005 பேருந்துகள் வாங்கப்பட்டதாக புள்ளி விவரத்துடன் இபிஎஸ்க்கு பதிலடி கொடுத்துள்ளார். சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டும் விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை காக்க தவறியதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அண்டை மாநிலங்கள் சுதந்திரமாக அணைகள் கட்டுவதாகவும் விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை புகழ்ந்து பதிவிட்ட வீடியோவுக்கு அதிமுகவில் கடும் எதிர்ப்பு எழுந்ததை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது பதிவை நீக்கியுள்ளார். இது தொடர்பான செல்லூர் ராஜுவின் விளக்கத்தை ஏற்க அதிமுக தலைமை மறுத்துவிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக நீதிபதி R மகாதேவனை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக உள்ள SP கங்கா பூர்வாலா வரும் 23ஆம் தேதி ஓய்வு பெற உள்ளதையடுத்து மூத்த நீதிபதியான R மகாதேவன் பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். வரும் 31ஆம் தேதி கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த தாழ்வழுத்த பகுதி உருவாகியுள்ளதாகவும் இது வங்கக்கடலின் மத்திய பகுதியில் வரும் 24ஆம் தேதி தாழ்வழுத்த மண்டலமாக வலுவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி மே 24ஆம் தேதி வங்கக்கடலின் மத்திய பகுதியில் வலுவடையும் என்பதால் அன்றைய தினம் தென் மாநிலங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் மே 25ஆம் தேதி மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் கேரளாவுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல காப்பக வளாகத்தில் பொதுத்துறை சார்பில் மனநலம் மற்றும் நரம்பியல் நிலையம் 35 கோடி ரூபாய் செலவில் 6 தளங்கள் கொண்ட புதிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விரைவில் திறக்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பருவமழையை எதிர்கொள்ள ஏதுவாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 33 கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்களில் தூர்வாரும் பணிகள் தொடங்கப்பட்டது. இந்த பணிகளுக்காக ஒவ்வொரு மண்டலத்திற்கும் 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தூர்வாரும் பணியில் 4000 சாலை பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நெல்லையில் காவலர் ஒருவர் சீருடையில் இருப்பதால் டிக்கெட் எடுக்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ வெளியான நிலையில் காவலர்கள் கட்டணமின்றி பேருந்தில் பயணிக்க அனுமதி இல்லை என போக்குவரத்து துறை விளக்கம் அளித்துள்ளது. வாரண்ட் இருந்தால் மட்டுமே டிக்கெட் இன்றி காவலர்கள் பயணிக்கலாம் என தெரிவித்துள்ளது. சென்னையில் டிக்கெட் கட்டணம் போக மீதி சில்லறை கேட்டபோது அரசு பேருந்து நடத்துனர் தரக்குறைவாக பேசியதாக வீடியோவை வெளியிட்ட இளைஞர் முதல்வர் தனிப்பிரிவில் புகார் அளித்தார். இது தொடர்பாக நடத்துனரை கண்டித்ததாகவும் இனி இதுபோல் நடக்காது எனவும் முதலமைச்சர் தனிப்பிரிவு அதிகாரிகள் இளைஞரிடம் உறுதி அளித்துள்ளனர். மருத்துவக் கல்லூரியில் படித்த டாக்டர்கள் முதலில் கிராமங்களுக்கு சென்று சேவை செய்ய மாட்டார்களா என்று உச்சநீதிமன்றம் காட்டமாக கேள்வி எழுப்பியது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த தேசத்தை கட்டி எழுப்பும் கடமை தனியார் கல்லூரியில் படித்தவர்களுக்கு கிடையாதா என்று வினா எழுப்பியது.
வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும் மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸ்டிக்கர் அகற்றும் நடவடிக்கைக்கு விலக்களிக்க கோரி மருத்துவர்கள் நலச்சங்கம் சார்பில் மனு தாக்கல் செய்த நிலையில் ஸ்டிக்கர் ஒட்டுவதை தவறாக பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கலாம் என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. என்றாலே நீதிமொழி என்றும் நீதிக்கு ஒரு மொழி இருக்கிறது என்றால் அது தமிழ் மொழிதான் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி MM சுந்தரேஷ் பெருமைப்பட கூறினார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் தமிழில் உள்ள நூல்களில் பெரும்பாலும் நீதியும் அறமும் உள்ளதாக தெரிவித்தார். சென்னையின் 4 மண்டலங்கள் மற்றும் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வரும் 24ஆம் தேதி முதல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் விநியோகிக்கப்படும் என சென்னை குடிநீர் வாரியம் அறிவித்துள்ளது. நெம்மேலியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தில் கடல்சார் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் இந்த முறை அமல்படுத்தப்பட உள்ளது. ஒடிசா மாநில முன்னாள் IAS அதிகாரி பாண்டியனை விமர்சிக்கும் வகையில் மோடி பேசியதை தமிழர்களுக்கு எதிராக பேசியது போல் முதலமைச்சர் MK ஸ்டாலின் திசை திருப்ப முயற்சிப்பதாக பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மோடியின் செல்வாக்கை குறைத்து விடலாம் என்ற எண்ணம் எடுபடாது என கூறியுள்ளார். நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்காமல் தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு பள்ளிகளை நடத்துவதுதான் திமுக அரசின் 3 ஆண்டு சாதனையா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அனைத்து பள்ளிகளிலும் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என அறிக்கை வெளியிட்டுள்ளார். குறுகிய காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 2,98 லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்த புகாரில் உதகை இந்து சமய அறநிலையத்துறை நில அளவை ஆய்வாளர் பாஸ்கரின் காஞ்சிபுரம் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். மேலும் அவரது மைத்துனர் மான்பரசுவின் வீட்டிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். ஆந்திரா முன்னாள் MP SPY ரெட்டியின் மகள் சுஜாலாவை ஹைதராபாத் சென்று சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். சென்னை வால்டாக்ஸ் சாலையில் தனியார் நிறுவனத்தில் பொருட்களை வாங்கி 12 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் சுஜாலாவை போலீசார் தேடி வந்தனர். சென்னை கீழ்ப்பாக்கம் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் அதிவேகத்தில் சென்ற கார் மோதியதில் சாலையை கடக்க முயன்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ராணிப்பேட்டையை சேர்ந்த அசீம் ஓட்டி சென்ற கார் இளைஞர் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற நிலையில் போக்குவரத்து போலீசார் காரை துரத்தி சென்று மடக்கி பிடித்தனர். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அதில் உயிரிழந்தவர்களின் உருவப்படத்திற்கு அமைச்சர் கீதா ஜீவன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதேபோல் தூத்துக்குடி மாவட்ட ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பினரும் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். சிங்கப்பூரிலிருந்து சென்னை வந்த இளைஞரை காணவில்லை என அவரது தந்தை சென்னை விமான நிலைய காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சங்கிலி மகன் பெரியசாமி வேலைக்காக சிங்கப்பூர் சென்றுள்ளார். ஆனால் அந்த வேலை பிடிக்காமல் அவர் நாடு திரும்பியதாக கூறப்படுகிறது. சென்னையிலிருந்து சிங்கப்பூர் செல்லவிருந்த விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் 3.5 மணி நேரம் தாமதமாக விமானம் புறப்பட்டு சென்றது. இதனால் 300க்கும் மேற்பட்ட பயணிகள் சரியான நேரத்திற்கு சிங்கப்பூர் செல்ல முடியாமல் சிரமப்பட்டனர். தூத்துக்குடி SP அலுவலகத்தில் மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி என்று கூறிக்கொண்டு ஏமாற்றிய மத போதகரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். SP கார் நிறுத்துமிடத்தில் தனது காரையும் நிறுத்தி அலப்பறை செய்த நிலையில் அவர் சென்னை கொட்டிவாக்கத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை சிறுமிகள் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய தங்கும் விடுதிக்கு சீல் வைக்கப்பட்டது. இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கு விடுதி கொடுத்து உதவியதாக எழுந்த புகாரின் பேரில் உடுமலைப்பேட்டை சத்திரம் வீதியில் உள்ள ஸ்ரீ சிவா லாட்ஜுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். புனேவில் போதையில் கார் ஓட்டிச் சென்று 2 பேரை கொலை செய்த சிறுவனின் தந்தை மீது பொதுமக்கள் மை வீசினர். நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்த போது பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பினை தெரிவித்து வாகனத்தை விடாமல் தாக்கினர். மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்க வந்த வங்கதேச MP அன்வருல் அசீம் கடந்த வாரம் திடீரென மாயமான நிலையில் அவரது உடல் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. அன்வருல் அசீம் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டிருக்க கூடும் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். பீகார் மக்களவை தேர்தலில் கள்ள ஓட்டு போட முயன்ற புர்கா அணிந்த பெண்களை போலீசார் கைது செய்த நிலையில் அவர்களை ஒரு கும்பல் காவல் நிலையத்திற்குள் அத்துமீறி நுழைந்து அழைத்துச் சென்றது. இது தொடர்பாக போலீசார் மொத்தம் 154 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். பொருளாதார
பொருளாதார சிக்கல் இருப்பதால் கருவில் உள்ள தனது 25 வார கால குழந்தையை கலைக்க அனுமதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பெண் மனு தாக்கல் செய்துள்ளார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தாய் மற்றும் கருவில் உள்ள குழந்தையின் நிலையை ஆராய மருத்துவ குழு அமைக்குமாறு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு உத்தரவிட்டுள்ளனர். கேரள மாநிலம் இடுக்கியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் அவசர தேவைக்கு கூட எங்கும் செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் இடைக்கால ஜாமீன் கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. நில அபகரிப்பு முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக இடைக்கால ஜாமீன் கோரினார். ஆனால் நீதிபதிகள் அவரது மனுவை தள்ளுபடி செய்தனர். வட மாநிலங்களில் வெப்ப அலை வீசி வரும் நிலையில் ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர் சாலைகளில் தண்ணீரை தெளித்து வெப்பத்தை தணிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதில் கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்ப சாலையில் தெளிக்கப்படும் தண்ணீரில் அப்பகுதி மக்கள் குளியலிட்டு உடல் சூட்டை தணித்துக் கொண்டனர். டெல்லியில் உள்ள நார்த் பிளாக் கட்டடத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதையடுத்து உள்துறை அமைச்சகம் உள்ளிட்ட அலுவலகங்களில் வெடிகுண்டு நிபுணர்களை வரவழைத்து தீவிர சோதனை நடத்தப்பட்டது. மேலும் சோதனை நடந்த இடத்திற்கு தீயணைப்பு வாகனங்களும் சென்றன. மகாராஷ்டிராவின் புனே மாவட்டத்தில் உள்ள உஜானி அணையில் படகு கவிழ்ந்த விபத்தில் 6 பேர் மாயமாகியுள்ளனர். படகில் இருந்த 7 பேரில் ஒருவர் மட்டும் பாதுகாப்பாக கரையை அடைந்த நிலையில் மாயமான 6 பேரை தேடும் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை மீட்புக் குழுவினர் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளனர். தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் குடும்பத்துடன் தரிசனம் செய்தார். தேவஸ்தான அதிகாரிகள் அவருக்கு வரவேற்பு அளித்து தீர்த்த பிரசாதங்களை வழங்கினர். முன்னதாக ரேவந்த் ரெட்டியின் பேரனுக்கு மொட்டையடித்து முடிக்காணிக்கை செலுத்தப்பட்டது. மேகாலயாவின் உம்ராய் என்ற பகுதியில் இந்தியா பிரான்ஸ் கூட்டு ராணுவ பயிற்சி ஒத்திகை நடைபெற்றது. இந்த 7வது சக்தி ராணுவ கூட்டு பயிற்சியில் வனப்பகுதிகள் மற்றும் மலைப்பகுதிகளில் வாழும் நுட்பங்கள் குறித்து இரு நாட்டு ராணுவத்தினரும் பகிர்ந்து கொண்டனர். இங்கிலாந்து நேபாளம் இடையிலான நட்பு ஒப்பந்தம் 100 ஆண்டுகளை கடந்ததன் கொண்டாட்ட விழாவில் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக்கை நடிகை மனிஷா கொய்ராலா சந்தித்து பேசினார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மனிஷா கொய்ராலா எவரெஸ்ட் மலையேற்றத்திற்கு வருமாறு பிரதமருக்கு அழைப்பு விடுத்ததாக கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே சின்னூர் மலை கிராமத்தில் உள்ள கல்லாற்றில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவித்த 4 பேரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். ஆற்றின் கரையை கடக்க முடியாமல் 4 பேரும் கத்தி கதறிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் மீட்பு படையினர் போராடி அவர்களை மீட்டனர். மாவட்டம் ஏற்காட்டில் நடைபெறும் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். மலர்களால் உருவான காற்றாலை, டாம் அண்ட் ஜெர்ரி, ஸ்டார்ஃபிஷ், கடல் சிப்பி போன்றவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர அவர்கள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கோவை பொள்ளாச்சி அருகே உள்ள பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவிலை காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்ததையடுத்து அங்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கவியருவி உட்பட பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தனியார் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டதில் அரசின் வழிகாட்டுதலை பின்பற்றாத 20 வாகனங்களுக்கு அனுமதி சான்றிதழ் வழங்கப்படவில்லை. கோட்டாட்சியர் சரவணகண்ணன், வட்டார போக்குவரத்து அலுவலர் குமரா தலைமையிலான அதிகாரிகள் 200க்கும் மேற்பட்ட வாகனங்களை ஆய்வு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணம் இழந்த வேதனையில் தனியார் கம்பெனி ஊழியர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கடந்த 2 நாட்களாகவே மன உளைச்சலில் இருந்த மணிவாசகன் முதலில் கை மணிக்கட்டை அறுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற நிலையில் அதன் பின்னர் தூக்கில் தொங்கி உயிரை மாய்த்துக் கொண்டார். சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. மீனம்பாக்கம், கிண்டி, வேளச்சேரி, கே நகர், ஈக்காட்டுத்தாங்கல் ஆகிய பகுதிகளில் மழை பொழிந்தது. மேலும் நங்கநல்லூர், பல்லாவரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்த நிலையில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை பல்லாவரம் அருகே அனுமதி பெறாமல் இயங்கி வந்ததாக பொழுதுபோக்கு பூங்கா பொருட்காட்சிக்கு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் உத்தரவின் பேரில் சீல் வைக்கப்பட்டது. அனுமதி பெறாமல் நடைபெற்று வருவதாக வந்த புகாரின் பேரில் வருவாய்த்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர்.
மோசமான வானிலை காரணமாக சென்னையிலிருந்து அந்தமான் சென்ற விமானம் 189 பயணிகளுடன் மீண்டும் சென்னை திரும்பியது. ஆகாஷ் ஏர்லைன்ஸ் என்ற தனியார் விமானம் புதன்கிழமை காலை சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது. அந்தமான் அருகே சென்றபோது மோசமான வானிலை நிலவியதால் தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கு திரும்பியது. தமிழ்நாட்டில் கோடை மழையால் ஏற்பட்ட பயிர் சேதங்கள் கணக்கெடுப்பு பணி தொடங்கியது. தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்த கோடை மழையால் பல ஆயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்தன. வேளாண் மற்றும் வருவாய்த்துறையினரின் கணக்கெடுப்பு பணி முடிந்து தமிழக அரசிடம் விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கால்நடைத்துறை சார்பாக நடத்தப்பட்ட 23வது நாய்கள் கண்காட்சி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இதில் நாய்களின் குணாதிசயங்கள், கட்டளைக்கு கீழ்ப்படிதல், பராமரிப்பு ஆகிய பிரிவுகளின் கீழ் சிறந்த நாய்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கோவை சுகுணாபுரம் சக்தி மாரியம்மன் கோவில் திருவிழாவில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பக்தர்களுடன் சேர்ந்து ஜமாப் இசைக்கு ஏற்ப நடனமாடி ஊர்வலம் சென்றார். முன்னதாக அவர் கோவில் கரக ஊர்வலம் மற்றும் தேர் பவனி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அதிமுக பொதுச் செயலாளர் EPS குறித்து அவதூறு கருத்துகள் தெரிவித்ததாக யூடியூபர் ஸ்ரீவித்யா மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் தமிழ்ச்செல்வன் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் வழக்கு மீதான விசாரணை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே குண்டும் குழியுமாக காணப்படும் ஆதாலியூர் கிராமத்திற்கு செல்லும் சாலையை சீரமைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டது. பலமுறை மனுக்கள் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மலைக்கோட்டையிலிருந்து நீர் அருவி போல் கொட்டும் அழகிய காட்சிகள் காண்போர் கண்களுக்கு விருந்தளித்தது. தொடர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பிரான்சில் நடைபெற்று வரும் கேன்ஸ் திரைப்பட விழாவில் பியரிங் விட்னஸ் என்ற ஆவணப்படத்தை திரையிடும் நிகழ்வு கடைசி நிமிடத்தில் ரத்து செய்யப்பட்டது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதல் தொடர்பாக எடுக்கப்பட்ட இந்த ஆவணப்படத்தை திரையிடும் நிகழ்வு பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்பின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்தில் அவர் தனது முதல் மனைவியை பாலியல் வன்கொடுமை செய்தது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளதால் அப்படத்திற்கு டிரம்ப் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேலும் அப்படத்திற்கு தடை விதிக்க கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். நடப்பு IPL தொடரில் பெங்களூரு அணி கோப்பையை வெல்வதற்கு அதிக வாய்ப்பிருப்பதாக அணியின் உரிமையாளர் விஜய் மல்லையா தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் RCB அணிக்காக விராட் கோலியை ஏலம் எடுத்தபோது அணிக்கு சிறந்த வீரரை தேர்வு செய்துவிட்டோம் என உள்ளுணர்வு கூறியதாக குறிப்பிட்டுள்ளார். விராட் கோலியின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதன் காரணமாக எலிமினேட்டர் போட்டிக்கான பயிற்சியை RCB அணி ரத்து செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள குஜராத் கிரிக்கெட் நிர்வாகம் வெப்ப அலை காரணமாகவே பயிற்சி ரத்து செய்யப்பட்டதாக விளக்கம் அளித்திருக்கிறது. நடிகை ஸ்ரேயா சரண் ஃபேப்லுக் இதழின் அட்டைப்படத்தில் இடம்பெற்ற தனது புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளார். சிவப்பு நிற ஆடையில் ஸ்ரேயா சரண் பட்டுப்போல் மின்னிய புகைப்படங்கள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. கோடையை குழுவென கழிப்பதற்காக இலங்கைக்கு டூர் சென்றுள்ள நடிகை திவ்யா பாரதி அருவியில் ஆனந்த குளியல் போடும் ஹாட் வீடியோவை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். மேலும் அருவியில் குளித்த போது அட்டை பூச்சி கடித்து காயம் ஏற்பட்ட போதும் தான் மகிழ்ச்சியாகவே இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவின் 3ஆம் நாள் நிகழ்ச்சியில் வரதராஜ பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பல்வேறு வீதிகள் வழியாக பக்தர்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்த சுவாமியை ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காண்பித்து மனமுருக வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே பெண்ணைவலம் கூத்தாண்டவர் கோவில் வைகாசி திருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். மேலும் தங்கள் நிலத்தில் விளைந்த தானியங்களை சுவாமிக்கு சூறை விட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருநெல்வேலி மாவட்டம் உவரி சுயம்புலிங்க சுவாமி கோவில் வைகாசி விசாக திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. சாமி தரிசனத்திற்காக வந்திருந்த பக்தர்கள் கடலில் நன்னீர் ஆடிவிட்டு பனை ஓலை கூடையில் கடற்கரை மணலை அள்ளி நிலப்பரப்பில் கொட்டி நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
வடபழனி முருகன் கோவிலில் வள்ளி தெய்வானை சமேத சண்முகர் வீதி உலா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதன் ஒரு பகுதியாக வள்ளி தெய்வானை சமேத சண்முகருக்கு விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு மங்களகிரி விமான வாகனத்தில் திருவீதி உலாவும் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி உடையபிராட்டி அம்மன் கோவிலில் மாம்பழ தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து வந்த நிலையில் தேர் வரும் வழியெங்கும் நேர்த்திக்கடனுக்காக தேரின் மீது மாம்பழங்களை சூறை வீசினர். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள நத்தாமூர் கிராமத்தில் கூத்தாண்டவர் கோவில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. தேரை முக்கிய வீதிகள் வழியாக வடம் பிடித்து இழுத்து வந்த நிலையில் பணமாலை அணிவித்து ஆடுகள் பலி கொடுத்து பக்தர்கள் வழிபாடு செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஸ்ரீ சண்முகருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் காட்டாத்தி ஸ்ரீ வீராத்தாள் அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மது எடுப்பு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் தென்னை பாளைகளை வைத்து அலங்கரிக்கப்பட்ட மதுக்குடங்களை தலையில் சுமந்தவாறு ஊர்வலமாக சென்றனர். காரைக்குடி அருகே உள்ள நெசவாளர் காலனியில் உள்ள ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவிலில் வைகாசி பொங்கல் கரக உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அப்போது இளைஞர்கள் கத்தி போட்டு கரகம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். இதில் திரளானோர் கலந்து கொண்டனர். வாட்ஸ்அப்பில் புதிய வசதியை மெட்டா நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. வாட்ஸ்அப்பில் டெலிட் ஃபார் எவ்ரிஒனுக்கு பதில் டெலிட் ஃபார் மீ கொடுத்தால் அதனை அன்டூ செய்யும் புதிய வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இனி அவசரப்பட்டு டெலிட் ஃபார் மீ கொடுத்து விட்டோம் என்ற கவலை இருக்காது என பயனாளர்கள் நிம்மதியடைந்தனர். விவோ நிறுவனத்தின் முற்றிலும் மிட் ரேஞ்ச் விலையில் புதிய Y200 Pro 5G ஸ்மார்ட் போனினை இந்திய சந்தையில் அறிமுகம் செய்திருக்கிறது. சில்க் கிரீன் மற்றும் சில்க் பிளாக் நிறத்தில் கிடைக்கும் இந்த செல்போனின் விலை 24,999 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மெர்சிடஸ் பென்ஸ் நிறுவனம் 3,35,00,000 ரூபாயில் ஆடம்பர மேபேக் மாடல் காரை அறிமுகம் செய்திருக்கிறது. மேபேக் GLS 600 மற்றும் S53 AMG E பெர்ஃபார்மன்ஸ் ஆகிய 2 மாடல் கார்கள் இந்திய சந்தையில் விற்பனைக்கு வந்திருக்கும் நிலையில் புதிய மேபேக் கார் ஃபேஸ்லிஃப்ட் செய்யப்பட்ட வெர்ஷன் என தெரிவித்திருக்கிறது.